சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு செத்து போயிடுன்னு சொல்கிறான். எங்கள் வீட்டுக்கா? அவ சொல்கிறாள்ல, இந்த பசங்களை கேளுங்க, நான் என்ன பண்ணுவேன்? அவள் இஷ்டத்துக்கு தான் எப்படி மேடம் இருக்க முடியும்? கல்யாணம் கூட்டிட்டு போனாங்க. அங்கே என்னது போய் டான்ஸ் ஆடணும். அங்கே யார் இருப்பாங்க? அங்கே 4-5 அண்ணங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, காசு கொடுப்பாங்க, கையில கொண்டு போய் அங்க ப்ளே பண்ணணும். அது என்ன பப்பா அது? ஆமா, அதான் கிடையவே அப்புறம்? கிடையாது. வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க போய் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்காங்க, போய் நம்ம டான்ஸ். எத்தனை பேர் ஆடுவீங்க அங்க ஆடினாங்க மேம், ஒரு 30-40 பேர் கிட்ட. யார பார்த்தாலுமே பிரிச்சு பேசுவா கொள்ளுவா. அவளுக்கு இன்னும் அந்த மெச்சூர்டு வரல. நீங்க இப்ப எதுவும் வயசும் கம்மியா இருக்கு. இப்பெல்லாம் அந்த பொண்ணை நம்பி நீங்க பண்ணாதீங்கக்கா. எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சனாலதான் நாங்க சொல்றோம். வேண்டாம், அவங்களுக்கு ஏற்கனவே நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன், நீங்களே கேட்டு பாருங்க மேடம். என்கிட்டையும் வர வேணாம், கல்யாணமும் நாங்கள் சொல்லிடுவோம் மாப்பிள்ளைக்கிட்ட. ஹோம்ல விட்டுருங்க, அது எப்போ கூப்பிடணும்? நான் பார்த்துப்பீங்களா? கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நான் வைப்பேன், என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இவங்களை பார்த்துக்கிறேன், அதை பார்க்க மாட்டேன் நான். என்ன ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. எங்க அம்மா கூட இதுவரை என்ன காத்துக்கிட்டது இல்லை மேம். சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல வளர்ந்தவங்க. இதுவரை எங்க அம்மா கூட இருந்ததில்ல. 1 year தான் மேம் இருக்கு எங்க அம்மா கூட. எங்க அம்மா இறந்ததுல இருந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. யாரு? எங்க அத்தை மேம். என்ன அம்மா சத்து 30 நாள் வீட்டுக்கு போகல, என்னை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அம்மா சத்து கொஞ்சம் நல்லா சொன்னாங்க, ஹாஸ்டல்ல போய் விட்டுறேன். நானும் சரின்னு சொன்னேன் மேம். மறுபடியும் கல்யாணம் அப்படி இப்படின்னா வேணான்னு சொல்லி. பேர் என்னம்மா? பிரிய சக்தி மேம். யாரெல்லாம் இருக்கீங்க நீங்க வீட்டுல? நானும் அண்ணன். அண்ணன் என்ன பண்றாரு? வேலை பாக்குறாரு மேம். அப்பா? அப்பா இல்ல மேம். அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அம்மா பூவாபரம் பார்த்துட்டு வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க மேம். எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்தது மேம், இறந்துட்டாங்க மேம். எவ்வளவு நாள் ஆச்சுமா? 5 மாசம் ஆச்சு மேம். நீங்க படிக்கிறீங்களா? நான் படிச்சுட்டு இருந்தேன் மேம், நின்றுட்டேன் மேம். எத்தனாவது வரை படிச்சீங்க? 9th படித்தேன். 10th 1 month ஸ்கூலுக்கு போன நின்றுட்டேன் மேம். தயவு செஞ்சு நான் எங்க அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன் மேம். உங்க காலில் கூட விழுறேன் மேம். என்ன ஹாஸ்டல்ல கூட சேர்த்துருங்க. என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க மேம். என்னால முடியல மேம். உங்க வீட்டுல இருக்க அம்மா இருக்கல நான் ரொம்ப கொடுமையான வச்சேன். இப்பயே ரொம்ப இது பண்றேன் மேம். என்னால முடியல மேம். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. யாருமே எனக்கு அம்மா இருக்கும்போது என்ன கொடுமை அனுபவிச்சீங்க? அம்மா இருக்கும்போது இதுவரை அம்மா என் மேல பாசமா இருந்தது இல்ல மேம். ஹாஸ்டல்லயே வளர்ந்த மேம். நானு சின்ன வயசுல இருந்து யாருமே என்ன பார்த்தது இல்லை மேம். அம்மா ஹாஸ்டலுக்கு வரையிலேயே என்ன பார்க்க மாட்டாங்க மேம். அண்ணன் தான் பார்ப்பாங்க. இதுவரை யாருமே என்கிட்ட பேசுனது இல்லை மேம். சரியா
உங்க அண்ணன் எங்க இருக்காரு? எனக்கு 2 பேரும் மேம் அண்ணங்க. 2 பேருமே என் மேல துளி கூட பாசம் இல்லை மேம். எப்படிம்மா அப்படி? என்னன்னு தெரியல மேம். எப்ப பார்த்தாலும் அத்தைக்கு தான் மேம் சப்போர்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தைரியமா. சரியா? நீ வெளியே வெயிட் பண்ணு. உங்க பேர் என்ன? காலேஜ் என்ன பண்றீங்க அக்கா? நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். நீங்க? என் பேர் மணிகண்டன். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். சரிப்பா, என்னப்பா பிரச்சனை? பாப்பா ஒழுங்காக இருக்கிறதில்ல, ஒழுங்கா இருக்குல்லன்னா? வெளியே சுற்றினே இருக்குது. எப்போ பார்த்தா வெளியே சுற்றணுன்றது, அடிக்கடி வீட்டில் பிரச்சனை பண்ணின்னு இருக்குது. கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சிடலாம், அதான் எங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இறந்துட்டாங்க. எங்கள் அத்தை வீட்டில் இருந்தோம். எங்கள் அத்தை என்ன சொன்னாங்க, எங்கள் மாமாவோட தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க. நான் வந்து சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது தங்கச்சிகள் சம்மதத்தோடு தான் கல்யாணம்லாம் இது பண்ணாங்க. எல்லாமே ஓகே. நிச்சயதார்த்தம் கூட இன்னொரு 2 வாரம் தான் அது முடிஞ்சு. சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் சரி நான் ஒத்துக்கிச்சு, அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அதுக்கு தான் திடீர்னு இப்படி. ஆனா அவ அப்படி சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க சொல்றாளே. இல்லைங்க மேடம், ஒத்துக்கிட்டான். பக்கத்து வீட்டில் கூட வந்து கேட்டு பாருங்க யாராவது. அது வந்து நல்லா ஜாலியாக தான் இருந்தது அந்த வீட்டில். வெளியே தான் அதனால போக முடியாது. வெளில போயிடுச்சுன்னா ஃப்ரெண்டுங்களோட போய் சுற்றணும்னு நைட்டு 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வரோம். உங்க தங்கச்சி பேர்ல தான் தப்பு சொல்றீங்களா? அது பேர் வந்து அதான் எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கட்டும்னு ஒரு இடத்துல கல்யாணம் பேசிக்காங்க. அது இது சம்மதத்தோட தான். அத்தைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்கு, இப்போதான் 1 வயசு ஆயிருக்கு. அவங்க அத்தையா நீங்க? அப்பாவுக்கு தங்கச்சியா அக்கா? தங்கச்சி நான் தான் கடைசி. என்னம்மா பிரச்சனை? அவங்க அம்மா இப்போ தான் இறந்தாங்க, 4 மாதம் ஆகுது. அம்மா வயசானவங்க, அவங்க பார்த்துக்க முடியாது. சரி நான் நானே கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளை, கேரக்டர் சரியில்லை. கேரக்டர் சரியில்லைன்னு நீங்களே சொன்னா எங்களால மேய்க்க முடியல. எப்படிமா அப்படி சொல்லுவீங்க? அம்மா இறந்து போயிட்டாங்க. நம்ம வீட்டு பசங்களை நம்மளே நான் சொல்லலாம். தப்பு சொல்லலை, நான் சுத்துறா யாரு பார்த்துக்க முடியும்? நான் காலை வீட்டு வேலைக்கு போகிறேன். இந்த பசங்களை வச்சா சுற்றி இவங்களை அடிக்கிற அடி தட்டி சண்டை 3 தூள் கலப்புதுங்க. நாம் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். அத்தை அம்மா இறந்துட்டாங்கன்னு. பொண்ணு 11:45 வீட்டுக்கு வரா. மழை ஊற்றுது. நானும் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரரும் ஒடியாரோம். துணியே இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. வந்து பாவாடை கட்டி ரொம்ப கொடூரமான. ஏன் துணி இல்லாமல் இறந்து போயிட்டு? அவங்க துணி போட விருப்பம் இல்லைன்ட்டாங்க, அப்படியே இறந்துட்டாங்க வீட்டுக்குள்ளேயே. நாங்கள் ஓடி போய் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை டிபிங்கிறாங்க. நாங்கள் போய் துணி போட்டு பாவாடை கட்டி எல்லாம் பண்ணி 11:15 நான் அடிக்கிறதுக்கு ஓடுறேன். ஒரு பொம்பளை பொண்ணு 11:45 வரைக்கும். அப்புறம் வந்து அழுகுது. சரி இப்படிலாம் சுற்றுதே பண்ணுதேன்னு சொல்லிட்டு என் வீட்டில் கொண்டு வச்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் வீட்டில் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு வயசானவங்க பேச தானே செய்வாங்க. நம்ம ஒன்று பேசுனா அது 10 பேசும். உங்கள் அம்மாட்ட பேச? எங்கள் அம்மா வயசானவங்க. அவங்க பையன் 32 வயசுல இறந்துட்டான்னு மெண்டல் மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரே இவங்க அப்பா? ஆமாம், ஒரே பையன். நாங்கள் 2 பொண்ணுங்கள். நாங்கள் தான் பார்த்துக்குறோம். எங்கள் அண்ணனுக்கு ஒரு கால் இல்லை, நான் தான் வாடகை கொடுத்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் கோர்ட்லேயே அப்ளை ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம். அப்படி இருந்தாலும் எனக்கு பசங்களை விட விருப்பம் கிடையாது. பொம்பளை பொண்ணு இருக்காளே டைவர்ஸ். ஏன் டிவோர்ஸ் ஆச்சு? அவங்க 2 பேரும் சண்டை 2 பேருமே சரி கிடையாது. பொண்டாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பழக்கமே கிடையாது. அதனால் டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆனால் கூட என்ன முறைப்படி செய்யணுமோ எல்லாமே அவங்க அம்மாவுக்கு நாங்கள் பார்த்தோம், செஞ்சோம். எந்த குறையும் வைக்கல. பசங்களை விடக்கூடாது. ஏன்னா எங்கள் பையன் நான் கூட்டிகிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு, கெட்டு போயிடுவாங்கன்னு கூட்டிகிட்டு போனோம். நல்லா தான் இருந்தது. 3 பேரும் உங்கள் கூட தான் இருக்காங்க? என் கூட தான் இருக்காங்க. என் வீட்டில் வச்சுருக்கேன். எனக்கு ஒரே பையன், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. நல்லா தான் இருந்தாங்க, பண்ணாங்க. நானும் திட்டுவேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. கடைசியில் பார்த்தா ஒரு மாப்பிள்ளை இருக்குது, பண்ணிக்கிறேன்னா நான் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணுங்க, நான் எதுவுமே நீ சுத்த மாட்டேன், நீங்கள் சொன்ன பேச்சு கேட்குறேன்னு சொல்லி நிச்சயம் பண்ணியாச்சு. கீழே வீடு. நல்ல பையனா? பையன் நல்ல பையன். அவளை கேட்டோம் அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சா செத்து போயிடுன்னு சொல்கிறா. எங்கள் வீட்டுக்கா? அவள் சொல்கிறாள? இந்த பசங்களை கேளுங்க, நான் என்ன பண்ணுறேன். அவள் இஷ்டத்துக்கு விட்டா எப்படி மேடம் இருக்க முடியும் சொல்லுங்க. 11:45 வரை எங்கே போகிறா இவ? முதல்ல இவங்ககிட்ட இருக்க வரைக்கும் பசங்களை கேளுங்க. அவங்க வீட்டில் இருக்க வரைக்கும் அவள் எப்படி இருக்கான்னு கேளுங்க. அவங்க அம்மா செத்தது காரணமே இந்த பொண்ணு தான். சாகிறதுக்கு ஒரு 4 நாளுங்க நான் சும்மா ரோட்டில் போகிறேன். அம்மோ 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 அம்முன்னு கத்துறாங்க.
நானா மேலே போய் நீங்கள் ஏன் கத்துறீங்க, வந்தால் வரட்டும், வரகட்டி அவள் அப்படியே போகட்டும், நீங்கள் பேசாமல் படுங்க. அப்போ அவங்க அம்மாட்ட நான் கேட்குறேன், உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துடலாம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, யார் பார்த்து, அவங்களுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, நாங்கள் தான். அவங்களுக்கு சாகும்போது கூட எங்கள் நினப்பு நம்ம பிள்ளைங்களை விட மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் தான் அவங்க இறந்தது. அப்போ கூட நான் சொல்கிறேன், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கட்டி கொடுக்காதீங்க, அது எப்படியே போகட்டும், உங்களை வந்து அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் காலமெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பார், இந்த பொண்ணு தப்பு பண்ணுதுன்னு அவங்க சொன்னாங்க. நானும் ஒரு பொண்ணை வச்சு தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்க முடியும், எல்லாத்தையும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து வாயே ஓய, நாம் ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லும். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படிலாம் பண்ணுறேன்னா, ஏன் உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல, என்னை வெளியே விட்டுடுங்க, நான் எப்படி விட்டுருவேன்? நான் சும்மா காட்டிக்கு சொன்னேன், போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு உடனே நான் விட்டுறேன், அதானே நான் சொல்ல முடியும். இப்படியே சொல்லுது என் முன்னாடியே, உங்கள் மூஞ்சிக்கெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல, உங்கள் வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல, என்னை விட்டுடுங்க. சரி நான் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அத்தைக்கிட்டே இருந்தேன், நான் அத்தையை விட்டு போகிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். நல்லது தானே சொல்லுவோம். அத்தைகிட்ட என்ன பிரச்சனைமா உனக்கு? நான் அவங்க வீட்டில் இருக்கேன். அது வேற விஷயம். என்ன பிரச்சனை உனக்கு அத்தைகிட்ட? என்ன பண்றாங்க உன்னை? என்னை ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? சும்மாவே நீ வந்ததுலேருந்து தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை. இவங்களே தான் ஒரு வீட்டில் அக்கா வீட்டில் போய் விட்டாங்க, எப்படி நீ அவங்க வீட்டுக்கு போவ? இவங்களே தான் மேடம் போய் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அவங்க வீட்டில் ஏன் கூட்டி கொண்டே விட்டேன்னு கேளுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க மேடம், அவங்க அம்மா 18,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். பேச போனால் இவங்க அவங்க குழந்தை கூட விளையாண்ட உடனே லிஃப்ட்டில் நானும் இவளும் கீழே வந்துட்டோம். அவங்க மேலே இருந்து இங்கே அம்மா இங்கே வா, பையன் அழுகுறான், இன்னைக்கு ஒரு நாள் இரு, நாளைக்கு காலையில் நீ போயிடுனாங்க. சரி நான் விட்டு நான் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா சண்டை, நீ எப்படி விடுவ என் பேத்திய, உன் பொண்ணு. எங்கள் பையன் கேட்குறான், உன் பொண்ணாக இருந்தால் இன்னொரு வீட்டில் நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் நீ கொண்டு போய் விட்டுட்டு வருவியான்னு என் பையன் கேட்குறான். நான் வரும்போது என்ன சொன்னேன், உனக்கு வந்து நான் வந்து உன்னையே கூப்பிட உன்கிட்ட சண்டை போட்டேன்னா அவங்க பணம் தரமாட்டேன்பாங்க. நான் சொன்னது, நீ தானே சொல்லிட்டு காலையில் வரணும். என்னைய வந்து இப்போ எங்கள் அம்மா என்னைய திட்டுது, அசிங்கமா என்ன மேடம் சொல்லிட்டு போனாங்க, நீ எத்தனை நாள் வேணா இருந்துட்டு வா, அந்த அக்கா கிட்டே அப்படியே தான் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களையும் கூப்பிடுறேன், இப்போ அவங்களையும் கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட சொன்னான்னு கேட்கலாம். அவங்க அதேதான் சொல்றாங்க, உங்க அத்தை ஏன் இப்படி பண்றாங்க, உங்க அத்தை உன்னை கூப்பிட்டுட்டு ஏன் இப்படி பண்றாங்க. இவளுக்கு வந்து குடும்பத்துல இருக்க இதே கிடையாது, இவ குடும்பத்துல இருக்கவே கிடையாது. இவ்வளவு அடிச்சு கொடுமைப்படுத்துற அளவுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷமா, உங்க அம்மா எப்ப இறந்தாங்கம்மா? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எத்தனை மணிக்கு இறந்தாங்க? 6 மணிக்கு. ஆனா உண்மையா சொல்றேன் மேம், அன்னைக்கு இவன் தான் மேம் என்ன காசு கேட்டு ரொம்ப சாட்டையாலெல்லாம் அடிச்சு வெளியே போயிட்டு, காசு இருந்தாதான் வீட்டுக்குள்ள. ஐயோ ரொம்ப பொய் பேசாத, சத்தியமா சொல்லுங்க. உங்க நான் போறேன் மேடம், இவ வந்து பொய் பேச, இவகிட்ட பேசினாலே எனக்கு மண்டை மூளை அப்படி சொல்லி அமிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல இப்ப எங்க போய் காசு வாங்குவேன்? நான் வல்சர பக்கத்துல நான் என் ஃப்ரெண்ட் 500 ரூபாய் கொடுத்திருந்தேன், அவகிட்ட போய் வாங்கிட்டு வரல. அது எதுக்கு வாங்கினான்னு கேளுங்க. ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மாத்திரைக்கு இல்லாம இவங்க உட்காந்துருக்காங்க சாப்பிடாம, ஒருத்தவங்கிட்ட காசு வாங்கி இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கு இவன் போட்டு அடிச்சான். அம்மாவுக்கு முடியல, சாப்பாடு இல்லை. அப்புறமா அவங்க எங்க அக்கா வீட்டுல கேட்டு விடுறாங்க, சோறு இருந்தா கொடுத்து விடுங்க, நீ ரொம்ப பசிக்குதுன்னா அவ அப்பதான் 1 மாசமா பேச ஆரம்பிச்சாங்க. அது வரை எங்க அம்மா சாப விட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அம்மா அப்போ நாங்க பேசுறது இல்ல, எங்க அண்ணனை கொண்டதே அவங்க அம்மா தான், அதுக்காக நாங்க இதே மாதிரிதான் மேம் இப்படி. எங்க போனோம் அன்னைக்கு? வல்சர பக்கத்துக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ரஜியா சுல்தானா வீட்டுக்கு போயிருந்தேன் மேம். நானு நடந்தேதான் மேம் போனேன், வரையில தான் சைக்கிள் காஞ்சி பகிரி வரை நடந்தேதான் வந்தேன். எப்சிபா சொன்னா லேட் ஆயிடுச்சுடி, நீ சைக்கிள் என் சைக்கிள் எடுத்துட்டு போடி அப்படின்னு சொன்னா, அதனாலதான் மேம் நான் அவளுடைய சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். காசு கேட்டீங்களா அவள்கிட்ட? இந்த 500 ரூபா வந்து அன்னைக்கு காலையிலயோ மத்தியானமா வாங்கிட்டு வந்திருக்கு. அது வந்து அம்மா வந்து சாப்பாட்டுக்கு காசு இல்லை, மாத்திரை வாங்க காசு இல்லை. 500 ரூபா இங்க இருந்து ஆட்டோல போயிட்டு ஆட்டோக்கு 250 ரூபா கொடுத்துருக்கு. யாரோ ஒரு பாட்டி கேட்டாங்கன்னு சொல்லி அந்த பாட்டிக்கு 100 ரூபா கொடுத்துருக்கு. வீட்டுக்கு 1 ரூபா கூட கொண்டு வரல. வந்து சொல்லி கண்ணுக்கு சாப்பாட்டுக்கு ஒருத்தன் காசு தரணும், அந்த காசெல்லாம் வாங்கி எங்களுக்கே தெரியாது வாங்கி செலவு பண்ணின்னு. அன்னைக்கு மதியானம் கூட சாப்பிடல. அதுக்கடுத்து வந்து எங்கேயோ 30 ரூபா 40 ரூபா நான் ரெடி பண்ணி ஹோட்டல்ல இப்போ காசு வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு அவளை. அதான் அம்மா சொன்னாங்க, பசிக்குதுரா வந்து காசு வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. அதான் நான் அடிச்சேன், 2 அடி அடிச்சேன். அடிச்சுட்டு எனக்கு தெரியாது, இப்போ வந்து சாப்பாட்டுக்கு காசு இல்லை, மாத்திரைக்கும் காசு இல்லை, நீ காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வான்னு நான் சொன்னேன். அது நான் எப்போ மத்தியானம் கரெக்டாக 2 மணிக்கோ 3 மணிக்கோ நான் சொன்னேன். 1 மணி.
1 மணிக்கு நான் சொன்னேன். 3 மணிக்கு தான் நான் வீட்டு விட்டு வெளியே போனேன். அது வந்து சாப்பாடுலாம் சரி, வாங்கிட்டு உங்க வந்து அம்மாக்கு டெய்லி சாப்பாடுக்கு இருக்கு இல்லையாப்பா? அதான் அம்மா வந்து பூ வித்துருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லாதனால எதுவும் இல்லை. நானும் வந்து மாசம் தான் சேலரி நான் வாங்குறேன். சாப்பாடுக்கு வழி இல்லாதப்போ நான் வந்து எங்க அம்மா டான்ஸர் மேம். நான் போயிட்டு வந்தேன் மேம். என்னால போக முடியும்னு சொல்லி அம்மா என்ன அமுச்சு விட்டாங்க. போயிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கூட காசு இல்ல. போய் டான்ஸராமா? எங்க அம்மா டான்ஸர் என்ன அமுச்சு விட்டாங்க. நான் அப்ப கூட அழுதுட்டே போயிட்டேன். எங்க அம்மாக்கு எங்க போய் நான் டான்ஸ் கிளப்ல இதுல பப்ல கிளப்ல இல்ல மேம். நான் என்ன டான்ஸுக்கு அமிச்சாங்க. நான் அம்மாக்கு தடகு 2000 3000 கொண்டு வந்து கொடுத்து ஒவ்வொரு டைம் நான் அழுதுகிட்டே வந்து எங்க அம்மாவுக்கு அப்பெல்லாம் இவங்க ஒரு வேலை சோறு போடல. எங்க அம்மா நாய் மாதிரி நடத்துனாங்க. செருப்பால் அடிப்பேன். என்னைய பத்தி பேசினா கண்ணம் திரும்பிரும். புறம்போக்கு நாயே. போய் பேசுறா பாருங்க மேடம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு நான் வந்து டெய்லி வந்து கேக்குறேன். தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீங்க பெருமை இருங்க. பேசுறீங்க. அவங்க அம்மா நல்லா இருக்கும் போதே நாங்க அவங்க இவ்வளவு சின்ன புள்ளைய டான்ஸ் கண்டிச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா இப்ப நீங்க நல்லவங்களாட்ட பேசுறீங்க. டான்ஸ் போகாத என் வீட்டுல இவங்க சொல்லவே இல்ல. நான் உன்னை போக சொன்னா? எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா உங்க அம்மா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க அம்மா டான்ஸ் பண்ணல மேடம். நீங்க போக சொல்லி சொல்ல. அப்போ ஒரு பண்ணீங்களா எங்க இது வந்து மேடம் வீட்டுல, அதாவது ஒருத்தவங்க வீட்டுல எங்க அம்மா வேலை செஞ்சாங்க. அவங்க வீட்டுல அவங்க தங்கச்சி வந்து டான்ஸ்க்கு போவாங்க. அதனால அவங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க, வா நீ டான்ஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட்டு போனாங்க. இதுவும் சரி சரி. இவங்க அம்மாவும் தான் நல்லா இருந்தாங்க. அப்போ இவங்க அம்மா தான் கூட்டி இவங்க அம்மா டான்ஸ் ஆடுவாங்களா? இவங்க இந்த பொண்ணை ஆட விட்டு அவங்க எங்க அம்மா கத்துனாங்க. ஒரு பொண்ணை கொண்டாந்து நைட்டு 1 மணிக்கு கார்ல வருது. எதுக்கு நீ டான்ஸ்க்கு விட்ட? அவங்க கேட்ட ஒருத்தன் உன் பொண்ணெல்லாம் யோகி. எந்த இடம்? சரி, நான் சாலிகிராமத்துல இருக்கேன் மேடம். எங்கம்மா? ஃபால்ஸ்னு மேம் சொல்லி என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க என்னது? போய் டான்ஸ் ஆடணும். அங்க யார் இருப்பாங்க? அங்க 4-5 அண்ணங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. காசு கொடுப்பாங்க. கையில கொண்டு போய் அங்க ப்ளே பண்ணணும். அது பப்பா? அது அப்புறம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க போய் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்காங்க. போய் நம்ம டான்ஸ். எத்தனை பேர் ஆடுவீங்க அங்க ஆடினாங்க மேம். ஒரு 30-40 பேர். மேடமோட தங்கச்சி சொல்றாங்க, இவங்க அம்மா நல்லா இருக்கும் போதே டான்ஸ் கூப்பிட்டாங்க. எங்க அம்மா சண்டை போட்டு எங்க கிட்ட வந்து சொன்னாங்க. தமிழ்நாட்டுல அப்படி டான்ஸ் கிடையாதே. ஃபால்ஸ்ன்னு இருக்கு மேம். ஒண்ணு நான் அங்க போயிட்டு இருந்தேன் மேம். இல்லீகலா நடத்துறாங்களா? அதெல்லாம் தெரியாது மேம் எனக்கு. நான் போயிட்டு இருந்தேன். எங்க அம்மா ஒரு டான்ஸர்னால என்ன எங்க அம்மா உங்க அம்மா டான்ஸரா? மேம். எங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க? எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி இருக்காங்க மேம். ஊருக்குள்ள போயிருக்காங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க தான் அதுல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க மேம். நான் எங்க சொன்னேன்? அவங்க ஆயா பாட்டி வந்து அதான் எங்க ஆயா இருக்காங்கல்ல, இவங்க டான்ஸர்னே தெரியாம இவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. எங்க அம்மா ஒரு பொண்ணு பார்க்கணும்னு அவங்க கிட்ட சொன்ன கொண்டு வந்து இவங்க அம்மாவை தலையை கட்டி வச்சுட்டாங்க. சண்டை 2 பேத்துக்குமே சண்டை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன்னு சொன்னதுக்கு, உன் மேல என்னெல்லாம் போய் கேஸ் பாரு, உன்னை உள்ள விடுறேன் பாரு, உள்ள ஜெயில பாரு. நான் என்ன சொல்றேன் மேடம், என்னைய பிடிக்கலன்னா நீ அன்னைக்கே உங்க அம்மா செத்த அன்னைக்கு என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு தூரம் பேசுனீங்கல்ல, நீங்க எதுக்கு அந்த பொண்ணு அன்னைக்கு பைசா வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சீங்க? அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்ல மேடம். சரி, அப்ப இவங்க சொன்னாங்கல்ல நைட்டு 12 மணிக்கு சுத்திட்டு வந்ததுன்னு. சுத்திட்டு வந்து நீ சொல்ல வேண்டியதானே? இல்ல நான் தான் காசுக்காக அனுப்பிச்சேன். 12 மணி வரைக்கும் சொன்னேன், நீ காசு வாங்கிட்டு வான்னு தான் நான் சொன்னேன். உங்க வீடு எங்க? வீட்டுக்குள்ள விடுவேன். சாலி கிராமத்துல இருந்து வல்சரவாக்கம் வர மேடம். இப்ப அழுகுற, இப்ப சொல்லி கொடுத்தவங்க வந்திருக்கா எல்லாமே. ரூல்ஸ் இருக்கு. அவங்க தனியா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். முடியலன்னு சொன்னா நான் வந்து கேட்டேன், என்ன உங்களுக்கு உடம்புக்கு அதான் நான் செய்ய முடியும். இவன் 5000 வாங்குறான், அவன் 5000 கொடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க, இருக்காங்க. அந்த எங்க அம்மா நல்லா இருக்கும் போதே எங்க அம்மா இந்த பொண்ணு ஒரு நாள் டவுசரோட கார்ல வந்து 1 மணிக்கு இறங்கும் போது எங்க அம்மா கத்திருக்காங்க, ஏன் விஷயத்துல நீ தலையிடாத, என் பொண்ண நான் என்ன பண்ணணும் பண்ணிக்கிறதே இல்ல. கூட்டிட்டு ஒரு நாள் சண்டை போட்டாங்க. கூட்டிட்டு அனில் நான் சொல்லிட்டேன், உங்க ஃபேமிலி வேற, என் ஃபேமிலி வேற. எங்க அம்மா பேசுறதுக்கு உங்க ரூல்ஸ் இல்ல, என்ன பத்தி பேசுறதுக்கு உங்க ரூல்ஸ் இல்ல. இவங்க தான் சொன்னாங்க, எங்களை பத்தி பேச நீ யாரு அப்படின்லாம் கேட்டாங்க. சரி, எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்க ரூல்ஸ் இல்ல, இனிமேல் எங்க குடும்பத்தை எங்களை விட்டுருங்க, நாங்க தனியா போய்க்கிறோம் அப்படின்ட்டு.
விட்டு கொஞ்ச நாள்ல சொன்னாங்க என்ன ஹாஸ்டல்ல விடுறேன்ட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாங்க. ஹாஸ்டல்ல போறேன்னு கேட்டு சரி நான் போறேன். நீ ஹாஸ்டல் போக மாட்டேன் நான் சொன்னேன். சத்தியமா நான் நல்லா கேளுங்க. சோத்துக்கு நான் இது பண்றேன். நீ கஷ்டப்பட்டா என் வீட்டுல சாப்பிட்டு எனக்கே போய் சொல்றீங்க. கஷ்டம் கேளுங்க இவங்க மேடம். வீட்டுல நான் இப்ப 1 மாசம் 2 மாசமா தான் சாப்பிடுறேன். நான் சோத்து மேல ஆள பண்ணி சொல்றாங்க ஹாஸ்டல்ல போய் விடுறேன்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சரி நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் போறேன்னு தானே மேடம் சொல்லிச்சு. அதுக்கட்டா சரி அத்தை வீட்டுக்கு போலாம்னு சரின்ட்டு அது அத்தை வீட்டுக்கு வந்து குழந்தை கூட ஜாலியா கூட நான் ஹாஸ்டல்ல சேர்ப்பேன். நாங்க சரி சேருங்க அவங்க வீட்டுக்கு போய் நான் ஒரு நாள் கூட இல்ல மேம். மறுநாள் இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா நீ எங்க போற? பார்க்குக்கு போயிருக்க ஃப்ரெண்டுங்க கூட. கேளுங்க. சொல்லுங்கடா என்னடா மட்டும் சொல்லுங்க. ஃப்ரெண்டுங்க கூட தான் மேம் போனேன். ஒரு சில டைம் ஃப்ரெண்டுங்க கூட போய் நான் படிப்பேன். அவங்க வீட்டுல மேட்டுக்குப்பதில் அவ வீடு. ஸ்கூல் விட்டு இது வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் போறது இல்ல. நான் தான் இழுத்துட்டு போய் ஸ்கூலுக்கு விடுவேன். அதுல இருந்து சரி என்ன பண்றோம் ஸ்கூல்ல விட்டு நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி வீட்டுல தான் இருந்தது. அதான் பொண்ணு அந்த மாதிரி பண்ணுதுன்னு ஸ்கூல்ல விட்டு நிப்பாட்டினது வந்து நான் தான் நிப்பாட்டினேன் எங்க அம்மாட்ட சொல்லி. ஸ்கூலுக்கு எல்லாம் போனேன். அப்பயும் எங்க அம்மா கட்ட அடிச்சு சுத்தி எதுவுமே இல்ல. எங்க வீட்டு ஒரே ஒரு நாள் தான் மேம் வாடி வாடி போலாம் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் தான் மேம் நான் போயிட்டு வந்தேன். அதுக்கு எங்க அம்மா என்ன போட்டு ரோட்ல போட்டு அடிச்சாங்க மேம். போலீஸ் எல்லாம் வந்து அவங்க அம்மா டான்ஸ்க்கு போறது ஃப்ரெண்ட்ஸோட உனக்கு தொடர்பு இருக்கா? அதவே எதுவுமே கிடையாது மேம். போய் சொல்லக்கூடாது. சத்தியமா கிடையாது. ஃப்ரெண்டு ஒண்ணு கூட டான்ஸ் வருதுன்னு சொன்னல. யாரு? ஏதோ ஒண்ணு விஜயராபுரத்துல. அவங்களும் அங்க ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அக்கா அங்க ஆடிட்டு இருக்காங்க. விஜயராபுரத்துல ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். தவிர நான் வந்து அத மாதிரி எல்லாம் சொன்னேன். அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லி ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நான் சொன்னேனே. நீ வந்து உன் ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்கு அது பேர் கூட அவ்வளவு பச்சையா பேசுறாங்க. 10 பேர்கிட்ட போயிட்டு வந்தேன்றாங்க. அதுக்கு நீ பேசினா அப்ப நீ என்ன இது வந்து எங்க அம்மா இது அசிங்கமா பேசுவாங்க. நான் பேசுறேன். நானே என் பொண்ணு இப்படி என்னைய கேக்குது நீங்க வந்து பேசுங்கன்னு. இவ என்ன சொல்றா எங்க அம்மா வரும்போது கேட்டாலும் கூட்டு வந்ததுனாலதான் நான் 10 பேரை எதுவுமே இல்ல. நாங்க பழைய வீட்ல இந்த இருக்கான் கேளுங்க. இந்த இருக்கான் எங்க அம்மா. நான் நான் மட்டும் இருந்து நான் எங்க அம்மா பத்தி பேச உனக்கு என்ன உங்களுக்கு ஆறது உங்க அத்தை தான். நான் சொன்னல மேம் சத்தியமா நான் எங்க அம்மா மேல என் சோத்து மேல நானே பண்ணி சொன்னேன். அவங்களுக்கு சாகுறானே கூட தண்ணி ஊத்த தண்ணினே செத்துருக்காங்க. இல்ல யாருமே இல்ல. ஒரு குடிக்க தண்ணி அம்மா கேளுங்க செத்து போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவெல்லாம் பொம்பளை. இவ்வளவு ஹைட்டுக்கு துணி அழுக்கு துணி. இந்த பக்கம் அவங்க அவுத்து போட்ட நைட்டி மாத்துக்க துணி இல்லாம செத்து 10 நாள் நான் துணி துவைச்சேன் மேடம். யாரையுமே கேட்காது. அந்த இடத்துக்கு அந்த வீட்டுல குடுத்துற இருக்கவங்கள கேளுங்க. ஹவுஸ் ஓனர் இருக்காரு கீழே இது கேட்ட போட்டு என்ன வெளில விடுங்கன்னு சொல்லி உடைக்கும். என்ன கேட்ட போட்டு நான் சாய் வச்சிருப்பேன். எங்க அம்மா இருக்கே எனக்கு ஓடி போலாமா சொன்னேன். இதோ இவன் எங்க அம்மா எவ்வளவு குடும்பப்படுத்திருக்காங்க மேம். என்ன ரோட்ல விட்டு அவ்வளவு பச்சையா கேள்வி கேட்பாங்க. இவ வந்து இவ இஷ்டத்துக்கு டான்ஸ்க்கு விடல. நாங்க அவளோட விருப்பத்தை நாங்க கடல. எனக்கு அவ வேண்டாம். இவங்க வேணாலும் இவங்க கூட்டிக் கொண்டே அவங்கள வச்சுக்கிட்டோம். எனக்கு சம்பந்தமே இல்ல. நான் எனக்கு இவங்க வந்து நான் இவங்கள கொஞ்சம் நான் 2 பேரையும் அவளை விட்டுறோம். நான் அம்மா இந்த பாரு ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும். உன்னோட வயசுல நீ செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சேன். நான் உங்க வீட்டுல இருக்க நான் பேசுறத ஃபுல்லா கேட்டுக்க வேண்டாம். என் வீட்டுக்கு வராத. நீ வந்தா நான் செத்துருவேன். தூக்கு போட்டு முந்தா நாள் தூக்கு போட போயிட்டேன். இந்த பையன் கதை உடைச்சானா என்னன்னு கேளுங்க. அதான் அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தனால அந்த மாதிரி பண்ணாங்க. ஐயோ இவ டான்ஸ் உங்க மூஞ்சிங்க எல்லாம் பார்க்க பிடிக்கல. எங்க அம்மாவை இப்ப கேட்டோம். நான் வந்தது அடிச்சு செவ எங்க அம்மா கிட்ட கூட்டம் தான் நான் பாக்குறேன். ஒருத்தர் விட எங்க பையனோட ஃப்ரெண்ட் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அவனை காதலிக்கிறேன்னு இருக்கா. அவன் பார்த்து இதுல இந்த என்னடா ஊரு சுத்துனாங்க அங்க யாரோ பாத்துட்டு வந்து எங்க பையன்கிட்ட சொல்லி அவன் போட்டு அவன் குடும்பத்தை கெடுக்க வந்த கல்யாணம் ஆகி இவ பேசுற ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியும் மேடம். அவனை காதலிச்சு என்னது எனக்கு ஒரு அண்ணன் கிட்ட கேட்டேன். அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமே ஆகல. நாங்க நான் பண்ணேன் தெரியுமா? எங்க அம்மா சொல்றாங்க அவருக்கு 3 வயசு 4 வயசுல ஒரு குழந்தை. நல்ல வாழணும்னு ஆசை இல்லையா உனக்கு? மேம் இவங்க வீட்ல இருந்தா உண்மையா நான் இது பண்ணிடுவேன் மேம். இவங்க தான் இது பண்ணிடுவேன். என்ன கேள்வி கேட்டாங்க? நான் கேட்பேன். இவங்க நல்ல மாதிரி நடிக்கிறாங்க மேம் உண்மையாவே. எங்க அம்மா என்ன ஒழுங்கா வளர்த்தாங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க.
இவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க மேம். சத்தியமா இவங்களை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது மேம். யாருமா உங்க உங்க அத்தை பையனோட ஃப்ரெண்டு? யார் அது? முருகா மேம். சத்தியமா நான் ஒரு அண்ணன் கேட்டேன், அண்ணா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. எனக்கு கல்யாணம் ஆகல. நாங்க அவன் கூட சுத்தி உனக்கு என்ன வயசு? ஒரு நாள் தான் எங்க அம்மா ஒரு மாசம் ஆகுதுச்சா, ஒரு மாசம். கல்யாணம் ஆயினோட எங்க பையன் வந்து சொல்றான், அம்மா இவளை வந்து இங்க கொண்டாந்து குடுத்தன வச்சதுன்னு எங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டான். இந்த குடும்பத்தை கொண்டாந்து இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து போன் பண்ணி அது அவனை வந்து லிஃப்ட் அவர்கிட்ட கேட்டிருக்கு. ஆனா என்ன தாம்பரத்துல இறக்கி விட்டுருங்க, எங்க அம்மாவை பார்க்க போறேன் ஆஸ்பத்திரி. எங்க அம்மா தாம்பரத்துல தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. எங்க அம்மாவை பார்க்க போறேன். நான் அந்த சைட்லாம் போலாமா, நான் வண்டலூருக்கு போறேன். சரி நான் வண்டலூர்ல இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட போய் சுத்திட்டு வந்திருக்கு. இது வண்டலூருக்கு போனியா இல்லையா? வண்டலூருக்கு பிரியசக்தி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நீ இந்த மாதிரி இந்த பாரு, உன்னோட வயசுல பசங்களுக்கு அம்மா அப்பா திட்டினாலே தப்பாதான் படும். உனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. பட் நீ அவங்க சொல்றது கேட்டு ஒழுக்கமா வாழ்ந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா சீரழிஞ்சு போயிடுவேன். பண்ணக்கூடாது. நீ சொல்றது நடக்க கூடாததெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்தது. நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். இருமா இரு, உன்னை குறை சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் இந்த வயசுல பண்ணக்கூடாததெல்லாம் நீ பண்ணிட்ட. இனிமையாவது சொன்னா புரிஞ்சுக்கோ. இவங்க எல்லாம் திட்டுறது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக. உனக்கு இப்ப புரியாது. நடக்க கூடாததெல்லாம் நடந்தது, பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்ட. நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. நீங்க வந்து உட்கார்ந்து அழுதப்பவே எனக்கு தெரியும் உன்னோட சைட்ல இருந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு. பெத்தவங்க சொன்னாலே பசங்க கேட்காத காலம் இது. உனக்கு வீட்டுல உன்னை ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அண்ட் நீ வந்து இந்த வயசுல பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிருக்க. அதுதான் இப்ப இனிமையாவது சொன்னா கேளு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லாரையும் பகைச்சுக்காதே. உனக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. வேணாம் மேம், எனக்கு யாருமே வேணாம். அவ்வளவு ஈஸியா எல்லாம் சொல்லிடாதே. எனக்கு சின்ன வயசுல இருந்து இவங்களை யாருமே கண்டுபிடிக்காது. அவங்களுக்கே என்ன பிடிக்காது. எனக்கு யாருமே வேணாம். லைவ் சென்ஸ் சொல்றேன், எனக்கு யாருமே வேணாம். ஹலோ தேவி பேசுறீங்களாமா? ஆமாங்க, சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு பிரியசக்திய தெரியுமா? அம்மு. தெரியும் மேடம், சொல்லுங்க. எங்க வீட்டுல தான் இருந்தாங்க அவங்க. உங்க வீட்டுலனா என்ன பண்ணி இருந்தாங்க உங்க வீட்டுல? இல்ல, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இது மேட்டுப்பாளையம் இருக்குல்ல, ஊட்டியில, அங்க படிச்சிட்டு இருந்தது. அவங்க அம்மா எங்க வீட்டுல ஒரு 5 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மேட்டுப்பாளையம்ல இருந்து அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. மீன்ஸ் அங்க வயசுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்டல்ல ஏஜ் அட்டென்ட் பண்ணனால கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறமா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க லீவுக்கு வந்தா இங்கே இருந்துட்டா. அப்புறம் எங்க வீட்டுலதான் 8th 9th எல்லாம் அவ பண்ணது. நாங்க தான் அவளை படிக்கல வச்சிட்டு இருந்தோம். எங்க வீட்டுல ஒழுங்கா இருந்தா. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் பசங்க கிட்ட எல்லாம் போய் பேச மேடம். அந்த பொண்ணு சொல்ற பேச்சு கேட்க மாட்டா. சோ அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், 2 வாட்டி அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டோம் நாங்க. சரிம்மா, அந்த பொண்ணு இப்ப என்ன சொல்றானா, இங்க வந்திருக்கா. அவ என்ன, அவங்க அத்தை ரொம்ப ட்ரை பண்றாங்க அந்த வீட்டுல அவளை வச்சுக்கணும், அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்களோட ஒத்து போறது இல்ல. இல்ல, அவங்க அத்தை கூட எங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைமே வந்தாங்க. வரும்போது நான் அவங்க அத்தை கிட்ட நான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு இப்பவே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா. பசங்க கூட எல்லாம் யார பார்த்தாலுமே சிரிச்சு பேசுவா, கொல்லுவா. அவளுக்கு இன்னும் அந்த மெச்சூர்டு வரல. நீங்க இப்ப எதுவும் வயசும் கம்மியா இருக்கு. இப்பெல்லாம் அந்த பொண்ணை நம்பி நீங்க பண்ணாதீங்கக்கா. எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சனாலதான் நாங்க சொல்றோம். வேண்டாம், அவங்களுக்கே ஏற்கனவே நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன். நீங்களே கேட்டு பாருங்க மேடம். அந்த பொண்ணு எங்கேயோ டான்ஸ் ஆட அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களாமேம்மா? இல்லங்க மேடம், அவங்க அம்மா ஆல்ரெடி டான்சர் மேடம். அவங்க அம்மா வந்துட்டு டெல்லியில எல்லாம் ஆடி இருக்காங்கன்னு எங்களாண்ட சொல்லிருக்காங்க. பட் நாங்களாம் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்ப அவங்க அம்மாக்கு வந்து இப்ப அந்த டான்சருங்க லிங்க் எல்லாம் இருக்கு. அது மூலியமா போயிட்டு இருந்தாங்க. சோ எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஷூட்டிங் அது இது போறதுனால அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, எங்க சிஸ்டர் கூட கான்டாக்ட்ல போயிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது, அந்த பொண்ணையே கேளுங்க, எனக்கு தெரியாது. நான் அப்ப கூட அவங்க அம்மாவே திட்டிருக்கேன். +2 வரைக்கும் படிக்கட்டும், அட்லீஸ்ட் டிகிரியாவது பண்ணட்டும். இப்ப எதுவுமே வேண்டாம், அந்த பொண்ணை நம்பி எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மெச்சூர்டு இல்லைன்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் எங்க சிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவை கூப்பிட்டு வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு அவங்க வீட்டுலதான் இருந்தது மேடம். அந்த பொண்ணு டான்ஸ்க்கு போயிருக்கா? இல்ல, போயிருக்கா. அது எனக்கு தெரியும், போயிருக்கா. நானே புடிச்சிட்டு, ரொம்ப போல மேடம். ஒரு
15 days என்னமோ தான் போனா, ரொம்ப மாச கணக்கெல்லாம் போல. 15 days 12 days என்னமோ போயிருக்கா. அப்புறம் எங்க சிஸ்டர் வந்து அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா கூப்பிட்டு வான் பண்ணி இப்பெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவளுக்கு எதுவுமே ஒண்ணும் தெரியலன்னு சொல்லி. சரிம்மா, இந்த but டான்ஸ் கொஞ்ச நாள் சொல்றாங்களே, வீட்லயே இருந்தா. இந்த பொண்ணு எங்க டான்ஸ்க்கு போச்சு தெரியுமா உங்களுக்கு? அது எங்க மேடம், அந்த பால்சன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போயிட்டு இருந்தா அந்த பொண்ணு. அது என்ன இல்லீகலா நடத்துறாங்களா? இல்ல 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 இல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மேடம். அது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு மேடம். அது இதே மாதிரி சின்ன பொண்ணுங்க எல்லாம் போய் ஆடுவாங்களா? சின்ன பொண்ணுங்க எல்லாம் கிடையாது, அங்க எல்லாம் மெச்சூர்டு தான். சின்ன பொண்ணுங்க எல்லாம் யாரும் கிடையாது. அவங்க அம்மா வந்துட்டு வேற ஒரு கான்டாக்ட் மூலியமா இது பண்ணது. சின்ன பொண்ணுங்களும் யாரும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கிறவங்க, எல்லாம் ஷூட்டிங்ல வேலை பாக்குறவங்க, எல்லாம் அந்த மாதிரி பண்றது. அங்க யாரும் சின்ன பசங்களை எல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு இந்த பொண்ணை தங்க வச்சிருந்தீங்களா? ஐயா, அது அவங்க அத்தை விட்டுட்டு, அவங்க அத்தை என்ன சொன்னாங்க, கல்யாணம் ஆகுற வரைக்கும் கூட உங்க வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி அவங்க அத்தை விட்டுட்டு போனாங்க. அந்த பொண்ணு அன்னைக்கு அவங்க அத்தை கூட தான் வந்தது. ஒரு நிமிஷம், நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க வச்சுக்கிறீங்கன்னு நான் சொன்னேனா? போய் பேசாதீங்கப்பா. பேச்செல்லாம் மாத்தக்கூடாது. குழந்தைய பாத்துக்கல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணா வச்சுக்கங்க. நான் செலவுக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன், அதனால விடுறேன். நீங்க வந்து யோசிச்சு பேசுறீங்க, என்ன பேச விடுங்க. அந்த சொன்னீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க, அவளை கொண்டே துபாயில விட்டு சம்பாதிக்கணும்ட்டு யார்கிட்ட பேசுறீங்க? இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. உங்க வீட்டுல நேத்து ஃபுல்லா வச்சிருந்துட்டு என்கிட்ட இல்லன்னு போய் சொல்றாங்க. உங்க வீட்ல இல்ல, சனிக்கிழமை ஃபுல்லா இருந்திருக்கா, இருக்கிற ஆளு கூட சொல்றாங்க. இவங்க தேடி போய் வீட்டுல இல்ல போய் பேசுறாங்க. உங்க வீட்டுல நான் பிச்சை எடுக்க வந்தா ஏன் பேசுறீங்க? குழந்தை அழுகுது இவங்க தான் விட சொன்னாங்க. இவங்க தான் சொன்னாங்க குழந்தை அழுகுது விட்டுடுங்க. சொல்லுமா, சொல்லுமா. ஹலோ மேடம், நீங்க யாரு வேணாலும் அனுப்புங்க. நாங்க கும்பிட கருமாரி அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றோம், அந்த பொண்ணு நாங்க ஒரு நைட் எங்க வீட்டுல நாங்க தங்க வைக்கல, ஒரு நிமிஷம் நாங்க தங்க வைக்கல. இவங்க அவங்க அத்தையும் இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட, அக்கா அக்கா எனக்கு ஜெடி பாடி இல்ல, எனக்கு அவங்க அத்தை முன்னாடியே அந்த பொண்ணு கேட்டுச்சு. அவங்க கம்மி இருக்க சொல்லுங்க கொஞ்சம், கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், சரிடி என்கிட்ட பழைய சுடிதார் இல்ல, இருந்தாலும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எங்க வீட்டுல பாப்பா என்ன பண்ணிச்சு, அம்மா அம்மான்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தது. எங்க பாப்பாவை போகணும்னு அழுதா. அப்ப நான் அந்த அக்காண்ட சொன்னேன், அக்கா அக்கா நான் வேணும்னா நீ காலையில வந்து கூட்டிட்டு போங்கன்னு. பரவாயில்லம்மா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டாங்க மேடம். மறுநாள் நான் கடைக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு, எங்களுக்கு எங்க வீட்டு அந்த ஒரு துணி கடை இருக்கு, ஆறுக்குன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய்க்கு 3 சுடிதாரு, பிக் பஜார் கூட்டிட்டு போயிட்டு 6 ஜட்டி, 6 பாடி, 6 இன்னர், 2 செப்பல் வாங்கி கொடுத்தா. அப்புறம் அவங்க அத்தையில போன் மேல போன் எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க அத்தைய நான் வர வச்சு அந்த பொண்ணை நம்பிச்சு விட்டேன். போகும்போது கூட என்ன சொன்னேன்னு கேளுங்க, ஒழுங்கா வச்சுக்கோங்கக்கா, பார்த்து நடந்துக்கோங்கக்கா அப்படி சொன்னேன். அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க மேடம். நீங்க வாங்க, அந்த பொண்ணு அவங்க அத்தை கூட தான் வந்தது. அந்த 2 பசங்களை கூட கேளுங்க, அவங்க இல்லாம எங்க வீட்டுக்கு அந்த பசங்க வரவே மாட்டாங்க மேடம். அதே மாதிரி அவங்க அத்தையும் ஒண்ணு அந்த அம்மு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க, இல்லன்னா மணி பையனை தான் கூட்டிட்டு வருவாங்க. லாஸ்டா எங்க வீட்டுக்கு வரும்போது அம்மு பொண்ணை தான் கூட்டிட்டு வந்தாங்க. இதுதான் உண்மை. அந்த பொண்ணு என்ன சொல்றா, நான் இப்போ உங்க வீட்டுல வேலை செய்யறேன்னு சொல்றா. அக்கா சொல்லுடி அக்கா ப்ளீஸ்க்கா, நான் உங்க வீட்டுல நான் வேலை பாக்குறேன்க்கா. நீ அப்புறம் நீ வந்துட்டு உங்க அம்மா இருக்கும்போது இதே மாதிரி தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்த. அதுக்கப்புறம் உன்னால எங்களால கண்ட்ரோல் பண்ணல முடியவே முடியாதம்மோ. உனக்கு நல்லா தெரியும் நாங்க எப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? ப்ளீஸ்க்கா என்ன ஏத்துக்கோங்கக்கா, நான் எங்க அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன்க்கா. இனிமேல் நான் உங்க கூட ஒழுங்கா இருப்பேன்க்கா. அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லாத. இத பாரு, என்னைக்குமே சொந்தம்ன்றது கண்டிப்பா தேவை. அந்த வார்த்தை சொல்லாத. அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன்ல சொல்லாத. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு நேரம் உங்களை வச்சு சோறு போட்டிருக்காங்க, அப்படி எல்லாம் சொல்லாத. அது உண்மை இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் நான் போக மாட்டேன், உங்க வீட்டுல இருக்கேன்க்கா. நான் பாப்பா பாத்துட்டு இருக்கேன்க்கா. நீ அந்த மாதிரி நினைச்சனா நீ உங்க அத்தையோட நீ வா. நீயால வந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ வந்து அதுல நீ உங்க அத்தைய கூட்டிக்கிட்டு அங்க என்ன சொல்றாங்க மேடம் என்ன சொல்றாங்க கேட்டுக்கிட்டு எது இது பண்ணணுமோ நீ உங்க ஃபேமிலியோட தான் வரணும். நீ வயசு பொண்ணு, நாங்களா அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டோமோ. நான் உனக்கு இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். நான் உங்க அத்தை முன்னாடி என்ன சொன்னேன், பார்த்து பேச்சு கேட்டு நடந்துக்கோ சொன்ன. உன் முன்னாடி உங்க அத்தைக்கு என்ன சொன்னேன், இந்த பொண்ணு சரி கிடையாது. தேங்க்யூமா, தேங்க்யூ. சரி இப்ப என்ன பண்ண போற? நான் அக்கா எப்படியாச்சும் கேட்டா அக்கா கூட இருந்துக்கிறேன் மேம். நான் அக்கா சொன்னாங்கல்ல அவங்க சொல்லாம ஏத்துக்க மாட்டான்னு. அவங்கதான் உனக்கு அவங்க சொல்றது கரெக்ட். அவங்கதான் பொறுப்பு எடுத்துட்டு அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது மேம். நான் அவங்க வீட்டுல நான் போக மாட்டேன் மேம்.
அவங்க ஒத்துக்கணும். அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க அவங்க தான் உங்களை பாத்திருக்காங்க, அவங்க தான் அவங்கள பாத்திருக்காங்க. என்ன 2 அவங்க மாசம் இப்ப பார்த்தாங்க, இவங்க யாருமே அவங்கள என்ன தெருவில் பார்க்கல. எல்லாம் விடல. 2 அவங்க மாசமா வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தாலும் போனாங்க. இப்போ அம்மா செத்து போயிடுச்சு, இப்போ வந்து நானும் வேலைக்கு போறேன், இவனும் வேலைக்கு அது போறேன். இல்ல நான் அப்ப சொல்ல வந்து மாட்டேன். வீட்டுல நீ இருந்தனா நீ எங்க போயிருப்ப சொல்லு? இரு எங்க இல்லன்னு போயிருப்ப? சொல்ல மாட்டாங்க. அம்மா செத்தப்ப இவங்க தான் நான் இது பண்ணாங்க, இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவ்வளவுதான். இருக்க வாய் மூடிட்டு மாட்டாங்க. பேசாம இரு. இல்ல மேம், நான் போனா அவங்க suicide முடிவு attempt பண்ணிட்டோம். பண்ணிப்பேன். அவங்க சொல்றதுதான் ஏன்னா, செய்யணும். நீ. அதான் நீ பண்ணிக்கோ, அதை அவங்க பத்தி இல்ல. சொல்றதுதான் நீ செய்யணும். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணலாம்? நான் கீழே மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் மேடம். மாப்பிள்ளைக்கு என்ன மேம் சொல்றது? நான் வந்து இவங்களெல்லாம் இது பண்ணி கீழே அனுப்பிச்சாங்க. advance-உம் இவங்க தான் கொடுத்தாச்சு. பொய் சொல்றாங்க. 60 பேர் நான் போய் சொல்லி ஒண்ணு நான் வச்சேன். என்ன இல்ல, கேக்குறேன், சொல்லுங்க மேடம். இப்படி இருக்கு இந்த பொண்ண, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒழுங்கா வாழுமா? நம்ம இருக்கிறதுல தான் மேடம் இருக்கு. இனிமே நமக்கு யாரும் இல்ல. அது ஒழுங்கா நம்ம தெரிஞ்சு ஒழுங்காதான் இருந்தா. அவ ரொம்ப அவங்க சொன்னதுதான் கரெக்டா அவங்க புரிஞ்சுருக்கா. கரெக்டா சொன்னாங்க. என்னன்னா மெச்சூரிட்டி இல்ல அந்த பொண்ணுக்கு. நீங்க ஒண்ணு யோசிங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு உடனே கெட்ட எண்ணம் வரக்கூடாது. அவளுக்கு அவ்வளவுதான் வயசாச்சு, குழந்தை பொண்ணு அவ. என்கிட்டயும் வர வேணாம். கல்யாணமும் நாங்க சொல்லிடுவோம் மாப்பிள்ளை கிட்ட, ஹோம்ல விட்டுருங்க. அது எப்போ கூப்பிடணுமா? நீங்க பாத்துப்பீங்களா? கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நான் அப்புறம் வைப்பேன். என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இவங்கள பாத்துக்கிறேன். அதை பார்க்க மாட்டேனா? வெரி குட். கடைசி வரைக்கும் என் உயிர் இருக்க சரி, நீ வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்து நான் தேவி அக்கா கூட அதெல்லாம் கிடையாது, விடாதீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது. Hostel சேர்த்து. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பாங்க மேம். இல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஹாஸ்டல்ல விட்டுருங்க. அவங்க சொல்லியாச்சு, உங்க அத்தை சொல்றதுதான். ஹோம்ல விட்டுருங்க. ஒத்துப்பாங்க மேம். அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாம எல்லாம் கொடுக்க முடியாது. மேம் கேட்டு இப்ப பாருங்க இப்ப மேம். இவங்கள ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம். அவங்க வந்து ஹோம்ல சேர்த்துடுவாங்க. ரூல்ஸ் பிரகாரம் சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணலாம். வேணாம் அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன், அவங்க வீட்லயே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் அக்கா வீட்ல ஏன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா யாரு பதில் என்னைய சொல்ல கேட்பாங்க. கொஞ்ச நேரம் வெளியே இருங்கம்மா. நான் வெளியே இருக்கேன். சரி, பசங்க நீங்க இருங்க. அவங்க சொல்றதுல பாதி உண்மைன்னு நீங்க ஒத்துக்கிறல்ல? ஆமா அந்த மேம், பாதி தப்பு. பாதி போய் மேம். பாதி போய் இருக்கட்டும், பாதி உண்மை இருக்குல்ல, ஆமா அது மேம். தப்பு. அது என்னன்னா, நான் சொல்றேன் அம்மாவை அடிச்சேன். அம்மா என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? யாரு கூட கேட்டாங்க. எனக்கு எப்படி அதான், இருந்தது? அதான். இப்ப பெத்த தாயின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எங்க 11:30 மணிக்கு அதே கேள்வி வந்தாங்கன்னா கேக்குறாங்க, எங்க அத்தையும் அதே கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கல ஒரு பொண்ணுக்கு எப்படி நீ இருக்கும்? 12 மணி வரை சுத்தலாமா ஊரை? நான் யாரு கூடயும் 12 மணி வரையும் சுத்தல மேம். 11 மணிக்கு அது தப்பு தான் மேம். அதுதான் ப்ராப்ளம். அதுதான் கேக்குறது. அதுதான் ப்ராப்ளம். அதுதான் கேட்டாங்களே. ஃப்ரெண்டு நந்தினி வீட்ல இவனே ஒரு சில டைம்ல நந்தினி வீட்ல பாத்துட்டு போவா 8 மணிக்கு. ஏன்னா 8 நந்தினி மேடம் இத பாருங்களா, என் இருங்க ஃப்ரெண்ட் மேடம், இவன் லவ் பண்ணா உண்மை மேம். அதனால நான் எங்க போனாலும் இவன் ஒத்துப்பான். இந்த பையன் இருங்க. 8 மணிக்கு பாக்குறது எல்லாரும் ஆள் நடமாட்டம் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நந்தினி வீடுன்றது 4 தெரு தள்ளி. ஆனா நான் வேலைக்கு போகும்போது நான் பாத்துட்டு வருவேன், வீட்டாண்ட வரமா பாப்பேன் 8 மணிக்கு. ஆனா இது வந்து 11 மணிக்கு ஆள் நடமாட்டமே இருக்கு. அந்த நந்தினி அந்த பொண்ணு வீட்ல போய் வீட்டுல பார்த்தா அந்த வீட்ல இருக்காது. அந்த நந்தினி பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா 8:30 மணி 9 மணிக்கு நான் தூங்கிடுவாங்க. எத்தனை நாள் 11 மணிக்கு வர ஆரம்பிச்சேன். நான் மேடம் வீட்டுல வேலை செய்யும் போது 4 வாட்டி எனக்கு போன் வந்தது. அப்பெல்லாம் நான் 11 நான் மணிக்கு வரல. 2 வாட்டி நான் அடிச்சிருக்கேன். அப்ப 11 மணிக்கு நான் வரவே இல்லை. நான் உண்மையா சொல்றேன் பாரு, நான் அந்த டான்ஸுக்கு போன பாரு. ஒரு அதுக்கு நாள் இவன் என்ன தேடி காயத்ரின்னு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா மேம். அவங்க வீட்ல நான் சொல்லுவாங்க, நீ வேணா எங்க வீட்ல கூட நீ தூங்கிக்குமா, நாளைக்கு காலைல எழுந்து போயிடுமான்னுவாங்க. நான் சொல்லுவேன் வேணாக்கா, நான் எனக்கு ரொம்ப டைம் அதான் ஆயிடுச்சு. இவ சொல்றாள் மேடம், காயத்ரி பொண்ணு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எல்லா பசங்க கூட ஊர் அது சுத்தும். எனக்கு தெரியாது மேம். நான் உண்மையா சொல்றேன், இவங்க மூலியமா தான் எனக்கு காயத்ரி தெரியும். சரி, இப்ப இரு ஒரு நிமிஷம். உன் நல்லதுக்காக சொன்னா கேப்பியா? நான் கேட்பேன் மேம். ஆனா சரி இரு, please. அந்த அக்காட்ட நாங்களே பேசுறோம். பேசுங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன் மேம். சரி, அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கூட போய் இரு. இருக்கிறேன் மேம். இரு, ஆனா ஒழுக்கமா இருக்கணும். அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நான் கூடாது. கொடுக்க மாட்டேன் மேம். சப்போஸ் நீ அங்க போய் தொந்தரவு கொடுத்தியானா மறுபடியும் நான் ஹோம்ல தான் சேர்க்க பரவாயில்ல வேண்டியிருக்கும். மேம். ஹோம்ல சப்போஸ் அந்த அக்கா முடியாது, பாத்துக்க முடியாது சொன்னாங்கன்னா என்ன பண்ணும்? ஏத்துப்பாங்க மேம். சப்போஸ் அவங்க ஏத்துக்கலைன்னா ஒரு நான் ஹோம்ல சேர்த்து. ஹோம்ல இருந்துக்கிறேன். ஆனா ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இருப்பேன். ஏன்னா அம்மா சத்துல இருந்து இவங்கள ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவை என்னெல்லாம் பேசுறாங்க, இவனுங்கெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்க. எனக்கு எங்க அம்மாவை நான் அடிச்சேன், எல்லாமே பண்ணேன். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா ஒவ்வொரு டைம் பேசல. அப்படி எனக்கு அப்படி இருக்கும். மண்டே தூக்க மாட்டேன், செத்து போயிடலாம். ஒவ்வொரு நைட்டும் இவங்க எப்படி தூங்குறாங்க தடைக்கு அழுவேன். நீ இந்த மாதிரி சொல்லிட்டு போனதால எனக்கும் சொல்ல. இப்ப நீயும் பேச்சு வாங்கிட்டு இருக்க. செத்து போய் நீ உன் பேரு நல்லா இல்ல, எல்லாரும் உன்னை பேசுறாங்க. ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை நான் திட்டி அழுவேன். எங்க அம்மா அன்னைக்கு சண்டை போட்டிருந்ததுனால சாவதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சா ஒழுங்கா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க.
அன்னிலேருந்து அதுவே சொல்லிட்டேன். எங்க அம்மா மறுநாளே என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே நான் செத்து போயிட்டா உன்னை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு. நான் செத்த போக கூட நான் இதுதான் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச அழுது, அம்மா என்னை யாருமா பார்த்துப்பா, ஒவ்வொரு நாளும் என்ன என்ன கேள்வி கேக்குறாங்க தெரியுமா? அது நீ சொல்லாதா? என்ன கேக்குற கேள்வி நல்லா நீ வந்து அந்த வீட்ல இருந்துட்டு வந்து 2 நாள் தான் ஆகுது, அதனால தான் உன்னை கேட்டாங்க நீ வெளில போகணும்னு. நான் எப்ப வெளியே போகணும்னு சொன்னேன்? காட்டு அத்தை கூட எங்க போனாலும் அதான் நானும் வரேன். வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கு மத்தியான டைம்ல போவாங்க, இப்பதான் போய் நானும் வரேன். அத்தை வீட்டுக்கு போனா நானும் வரேன், கடைக்கு போனா நானும் வரேன். இதுதான் அவங்க கூட தான் போவேன் தவிர வேற நான் மட்டும் நான் தனியா ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போறேன், நான் தனியா ஃப்ரெண்டுங்க கூட பேசக்கூடாதுனாங்க. சரி நான் பேசல விட்டுருங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக கூடாது, ஃப்ரெண்டா பார்க்க கூடாதுனாங்க. சரி நான் பாக்கல. நந்தினி எப்பயாச்சும் பார்த்தா நான் அது கூட நான் காட்ட மாட்டேன், நான் பாட்டுன்னு வருவேன். இவங்க சொல்ற பேச்ச கேட்டுட்டு ஏன்னா எங்க அம்மா சேர்த்தோட யாருமே இல்ல, இவங்க தான் இருந்தாங்கன்னு இன்னும் வரையும் நான் நினைச்சிருந்தேன். அவங்க அன்னைக்கு எண்ணில இருந்து அந்த ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா வீட்டுல இருக்காது, வீட்டை விட்டு வெளியே போயிடு உண்மையாவே அப்படி கேட்டாங்க மேம். அவங்களையும் கூப்பிட்டுக்கிறேங்க. எனக்கு அந்த மாதிரி கேட்டோடேதான் அன்னில இருந்து என் மனசு உறுத்திச்சு, இந்த வீட்டுல இருக்க கூடாது, இந்த வீட்டுல எல்லாம் சரியா போயிடுமா, தைரியமா இரு. ஓகே, ஒழுக்கமாறு தேவிட்ட பேசுறோம் சரியா? உன் வாழ்க்கை நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துப்பேன் தம்பி, அவளை விட்டு கொடுக்காதீங்க, அவளை பாத்துங்க. அது பாத்துக்கிறோம். சரி கூட்டிட்டு போங்க. சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் அவள் வளர்ந்தது கிடையாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருக்காங்க, அங்கேயும் அரவணைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த அம்மா ஹஸ்பண்ட்லேருந்து பிரிஞ்சிருந்து அவங்களுக்கு அவங்களோட டென்ஷன் இருந்திருக்கு, உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. அந்த அம்மாவோட பிறந்த வீட்டிலேருந்து யாரும் உங்களுக்கு ஆதரவு கிடையாது. ஹஸ்பண்டோட சைட்லேருந்து தான் கொஞ்சம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கலி என்ன இருக்குன்னா, ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நிலமை, இந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருந்ததில்லை, அவங்களுக்கு தெம்பு இருந்ததில்லை. ஸோ இஷ்டத்துக்கு வெளியே போகிறது, இஷ்டத்துக்கு உள்ளே வருது, தூங்குறது டைமில் வீட்டுக்கு வருது, இந்த மாதிரி அவள் இருந்திருக்கா. அவள் தப்பான பொண்ணு கிடையாது. அந்த சுதந்திரம் கிடைக்கக்கூடாத வயசில் அது கிடைச்சதுனால அவள் இப்படி பழக்கப்பட்டுட்டா. ஸோ அவள் எல்லாத்தையும் சிரித்து பேசுறது, அட்ராக்ட் ஆகிறது, இதெல்லாம் அதை தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் தப்பான வார்த்தைகள் விடும்போது அந்த பொண்ணை ரொம்ப அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணும்போது அவள் இன்னும் ரிபல் ஆகிறா, இன்னும் இல்லை நான் இப்படி தான், அவள் இன்னும் அதை ஜாஸ்தி பண்ணுறா. அந்த மாதிரி ஒரு விஷியஸ் சர்க்கிள்குள்ளே அவள் மாட்டின்னு இருக்கா. ஸோ இப்படியே விட்டுட்டோன்னா, இதே சூழல் அவள் இருந்தான்னா அவள் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடுவா, இல்லை அவ சரியான பாதையில் போக மாட்டா. ஸோ இப்போ என்ன, அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். தேவிங்கிற பொண்ணுகிட்ட அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கட்டும், படிக்கணும்னா படிக்கட்டும், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அங்கே வேலை செஞ்சு அங்கே இருக்கட்டும், அவள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம், ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த கல்யாணம் வேண்டாம், வயசில் ரொம்ப பெரியவர் அந்த பையன், அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த பசங்கள்ட்டையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.